Hey guys, welcome back to VA in Action. So last வீடியோல நாங்க டேப்லோட ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துருந்தோம். நீங்க பார்க்காட்டி மேல காட்டுற லிங்க் ஏற்பட்ட பக்கம் செக் அவுட் பண்ணிருங்க. இந்த வீடியோல நாங்க வந்து லாஸ்ட்டா எங்க ஸ்டாப் பண்ணோமோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட்டா சொல்லியிருந்தேன் நாங்க இம்போர்ட் பண்ண ஃபைல்ல இருக்கிற 2 ஷீட் இருக்கு விச் மீன் கேட்டகரி அண்ட் ஃபுட் ஐட்டம். அதுல இருக்க ஒரு ரேண்டமான டேட்டா எடுத்து தான் மிச்ச டூல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபீல்ட்ஸ் இருக்கு வித்தின் கேட்டகரி அண்ட் வித்தின் ஃபுட் ஐட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் டைம்ல வந்து நான் ஜஸ்ட் இந்த டயட் எடுத்து போட்டுக்கிறேன். ஒரு எல்ஸ் வி கேன் கெட் த கோர்ஸ். ஏன்னா அது மொத்தமாக 4 கோர்சஸ் இருக்குது. அதோட குக் டைம் எடுத்து இதில் போட்டுக்கிறேன். அண்ட் ஆல்சோ ப்ரெப் டைமையும் போட்டுக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 பார் சார்ட் வந்துருக்கு குக் டைம் அண்ட் ப்ரெப் டைம்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோஸோ கொலம்ஸில் போட்டுக்கொள்ளலாம். ஒரு எல்ஸ் இந்த இடத்த வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஸ்டேட் இருக்குது. இந்த ஸ்டேட் எடுத்து இதில் போட்டுக்கிட்டா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டேட் லோட் ஆயிரும். ஒரு எல்ஸ் இதை வந்து இப்போதைக்கு வெளியில் எடுத்துட்டு ஸோ நீங்கள் ஜஸ்ட் அதை ட்ராக் பண்ணி வெளியில் போட்டாலே அந்த குரம் வந்து ஹைட் ஆயிரும். ஒரு எல்ஸ் நீங்கள் இதை வந்து இந்த ட்ராப் டவுனில் கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை ரிமூவ் இருக்குது, அப்படி பண்ணாமல் ரிமூவ் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல நான் ஸ்டேட்டை போட்டுக்கொள்கிறேன். ஸோ ஸ்டேட்டை போட்டிங்கன்னா மொத்தமாகவே 6 ஸ்டேட் இருக்குது அண்ட் குக் டைம் அண்ட் ப்ரெப் டைம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேஜஸ் அண்ட் ஃபில்டர்ஸ் இருக்குது. ஸோ ஃபில்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன வியூவை வந்து கார்டு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளலாம். யூஸ்வலாக எப்படி ஃபில்டர்ஸ் ஒர்க் ஆகணும்னு பாபிஐ எக்ஸல் பார்த்து எல்லாருக்குமே தெரியும் ஃபில்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்ட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபில்டர்ஸ் இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். ஒரு எல்ஸ் அது கீழே வந்தீங்கன்னா மார்க்ஸ் இருக்குது. ஸோ மார்க்கில் பார்த்தீங்கன்னா பார் சார்ட், லைன் சார்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மார்க்ஸ் இருக்குது. அண்ட் மார்க்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா கலர், சைஸ், லேபிள், டீட்டெயில் அண்ட் டூல் டிப்புன்னு இருக்குது. ஸோ பாபிஐ பார்த்து எல்லாருக்குமே தெரியும் இதை வந்து நாங்கள் எப்படி பண்ணுறது விச் மீன் கலர்ஸ் மீன்ஸ் அது ஒரு லெஜெண்டாக வரும். அதில் வந்து லெஜெண்டுக்கு ஒரு தனி ஏரியாச்சு பாபிஐயில். அண்ட் ஆல்சோ ஃபார் சைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் இந்த மாதிரி ஒரு பபுள் சார்ட் எடுத்துருந்தோம். அதாவது நாங்கள் அந்த பாபிஐயில் பண்ண மேப் சார்ட்டுக்கு வந்து அந்த பபுளோட சைஸை வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூவை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அது மாதிரி இங்கேயும் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ லேபிள் என்னென்ன லேபிள் மேலே காட்டணும்ட்டு, ஒரு எல்ஸ் என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து அந்த ட்ராக் டைமென்ஷனில் காட்டணும்ட்டு இருக்குது. ஒரு எல்ஸ் நீங்கள் டூல் டிப் வந்து ஓப்பன் பண்ணும்போது அந்த டூல் டிப்புக்கு மேலே என்னென்ன அடிஷனல் டேட்டா காட்டணும் நீங்கள் இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல வந்து ரீஜனை போட்டேன் அண்ட் ஸ்டேட்டை வந்து இந்த கலருக்கு மேலே ஓப்பன் பண்ணிட்டா ஸோ இந்த இடத்துல அந்த கலர்ஸ் எல்லாமே வந்துடும். அண்ட் இந்த இடத்துல வந்து அந்த பர்டிகுலர் கலர்ஸ்க்கான இது காட்டிடும். பட் இந்த இடத்துல வந்து நீங்கள் இன்டெப்த்தை பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ஸ்டேட்டில் வந்து பர்டிகுலர் கலர்ஸ் மட்டும் தான் காட்டும். பிகாஸ் ஒரு ஸ்டேட்டில் ஒரு ரீஜனில் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டேட்ஸ் மட்டும்தான் இருக்கும். என்கிட்ட வேறு டேட்டா செட்டில் காட்டுறதுக்கு ஸோ தட்ஸ் இந்த டேட்டா செட்டில் காட்டினேன். ஸோ ஜஸ்ட் கிவிங் ஐடியா நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் பார் சார்ட்டுக்கு மேலே அதுக்கான லெஜெண்ட் அட் ஆயிடும். ஸோ யூ ஜஸ்ட் நீட் டு அந்த பர்டிகுலர் ஃபீல்டு எடுத்து கலர் ஓ சைஸ் ஓ லேபிள் ஓ டீட்டெயில் ஓ டூல் இதுக்கு மேலே அது ட்ராப் பண்ண மட்டும்தான் இருக்குது. ட்ராப் பண்ணிங்கன்னா ஆட்டோவாகவே சேஞ்ச் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த கலர்ஸ்க்கான லெஜெண்ட் வந்து இங்கே வந்துடும். அண்ட் ஆல்சோ இந்த கீழே பார்த்தீங்கன்னா இதோட நாங்கள் கீழே 3 ஆப்ஷன் இருக்குது. லைக் ஷோ ஷீட் ஷோட்டர். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10-15 ஷீட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க அதை வந்து ஷோட் பண்ணிக்கொள்ளலாம். தென் இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஷோ ஃபிலிப் டிப்புன்னு இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஏர்லியாக சொன்ன மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ப்ளே கிரியேட் பண்ணும்போது இது ஈஸியாக இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் நார்மலாக வச்சுருக்க வியூ. ஸோ இப்போ இதிலேருந்து நீங்கள் ஒரு ஒர்க் ஷீட் ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணலாம்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒர்க் ஷீட் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களோட ஷீட் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்லி யூ கேன் ஆட் ஷீட்ஸ். இதுக்குள்ளே இன்னொரு இது கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி இந்த லாஸ்ட் ஆப்ஷன் கிரியேட் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி இருக்கும். அண்ட் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஒன்லி ஆட் த டேஷ்போர்ட். ஸோ இதுதான் அந்த ஃப்ளோ. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஷீட்டில் ஒரு பர்டிகுலர் சார்ட் ஒரு டேபிளை கிரியேட் பண்ணணும். அப்படி ஒரு மல்டிபிள் ஷீட்ஸை கிரியேட் பண்ணி ஒரு புது டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த டேஷ்போர்ட்லேருந்து தான் ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நாங்கள் நெக்ஸ்ட் வர வீடியோஸில் பார்க்க போகிறோம். எப்படி ஒரு ஷீட், டேஷ்போர்ட் அண்ட் ஸ்டோரி கிரியேட் பண்ணுறேன்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நாங்கள் இதோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துருந்தோம். அதாவது இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம் எப்படி ஒரு பேசிக் ஒரு சார்ட் கிரியேட் பண்ணுறதுக்கிட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இஃப் யூ நியூ டு தி சேனல் டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் தி சப்ஸ்கிரைப் பட்டன். அண்ட் நான் போகிற டேப்லூ வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டாக வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் see you next video guys. Bye.